மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முதலமைச்சர் விஜய்களோட செயல்பாடு வந்து பாசிட்டிவா தான் பேசணும் அப்படின்லாம் என்னோட இலக்கு கிடையாதுங்க. என்ன நடந்தாலும் கொண்டு வந்து சேர்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா முழுக்க பாசிட்டிவா நடந்தா நான் என்ன பண்ண முடியும்? அவ்வளவு செய்திகள் நான் இந்த வீடியோல எடுத்து வந்திருக்கேன். முதலமைச்சர் போறதுக்கு தனியா ஒரு வழி, பொதுமக்கள் போறதுக்கு தனியா ஒரு வழி. இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரியல. முதலமைச்சர் வந்தாவே ஒரு இடத்துல பொதுமக்களை நிப்பாட்டுவாங்க. ஆனா இந்த வாட்டி வேற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் அந்த வீடியோல விஷுவலாவே உங்கள்கிட்ட காமிக்க போறேன். நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா, நம்ம சில கோரிக்கைகள் வச்சிருக்கோம். அந்த கோரிக்கைகள் அத்தனையுமே முதலமைச்சர் கவனிச்சிருக்காரு போல. நம்ம மட்டும் இல்ல, நிறைய பேர் வச்சாங்க. அந்த கோரிக்கைகள் அத்தனையுமே பரிசீலனையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். 3வது, இப்ப நான் உட்கார்ந்திருக்கேன்ல சேர், இந்த மாதிரி முதலமைச்சர் ஒரு சேர்ல உட்கார்ந்திருக்காருல, இந்த சேருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டவலை வச்சு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாத்தி ரைடு ஒரு பக்கம் தீவிரமா போயிட்டு இருக்குங்க. நிறைய டீடைல் அதை பத்தி கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிக முக்கியமா, இப்போ மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, 2500 ரூபாய் எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதற்கான சில பிளான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சில தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதிரி மிக முக்கியமான அரசாங்கம் சார்ந்த சில செய்திகளை பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களோட வீட்டிலேருந்து தலைமைச் செயலகத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கு. முதலமைச்சர் வீட்டை மாற்றினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் நம்ம கோரிக்கை வச்சோம். இதற்கான விஷயங்கள் வந்து பரிசீலனையில் இருக்கு. அவர் வந்து ஒரு சில அரசு பங்களாவில் குடியேறலாமா அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் இருக்கார் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா? நம்ம நாகரிகமாக வச்சா நம்ம தலைவர் பார்ப்பாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அவர் கட்சியோட தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நடிகராக இருக்கும்போது விமர்சனங்கள்ல சரி தப்பு பார்த்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஸோ இந்த விஷயத்தை பத்தி அவர் திங்க் பண்றார் அப்படிங்கிற தகவல் ரொம்ப ஆழமா கிடைச்சிருக்கு. இது நம்பர் 1. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, சரி இதுக்குள்ள முதலமைச்சர் போற வழியானது 17 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப முதலமைச்சர் போகும்போது பொது போக்குவரத்தை நிப்பாட்ட வேணாம், எனக்குன்னு தனியா ஒரு வழி விட்டுருங்க, அந்த வழியில நான் வந்துடுறேன். பொதுமக்கள் ஒரு வழியில அவங்க பாட்டு போட்டோம், அவங்களோட வழியில நான் போனாதான் பாதுகாப்பு பிரச்சனை, என்னோட வழிகள்ல அவங்க வந்தாதான் பாதுகாப்பு பிரச்சனை. இந்த பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னா ரோட்டை பிரி, இவங்க ஒரு பக்கம் போட்டும் நான் ஒரு பக்கம் போறேன், எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இதற்கு முந்தைய ஆட்சியாளர்களும் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என் ஊருக்குலாம் முதலமைச்சர் வரும்போதெல்லாம் டிராபிக்லாம் நிப்பாட்டிட்டாங்க. டிராபிக்கை நிப்பாட்டியே முதலமைச்சர் வந்து என் ஊர்ல தான் வந்தார் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. பட் இந்த வாட்டி இந்த விஷயத்தை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இதையும் நீங்க கடந்து போனீங்கன்னா, மகளிருக்கு 2500 ரூபாய் பணமானது எப்ப கொடுக்க போறாங்க, எப்ப செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயம் வரும்போது அது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகுதான் அந்த விஷயமானது அமல்படுத்த முடியும். ஏன்னா புதிய திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும்னா சட்டசபையோட ஒப்புதல் நமக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் இதற்கான பணிகள் 2500 ரூபாய் பணம் கொடுக்கிறதுக்கு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அந்த பணிகளை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இந்த 2500 ரூபாய் பணமானது கிராஜுவலா, அதாவது இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது 1500 ஆகும், 2000 ஆகும், அப்படி கிராஜுவலா ஏத்துற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. இது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. நான் படிச்ச நியூஸ் பேப்பர்ல சைடுல ஒரு கிளிப் வந்துச்சு, அந்த கிளிப்பை கூட நான் இங்க ஆட் பண்றேன். மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது 1000 ரூபாய் கொடுத்தாருங்க, 2500 ரூபாய் தரேன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கும்போது 2500 ரூபாய்க்கான வேலையை பார்த்துட்டோம், நிதி நிலைமை சரியான பிறகு நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிங்கிறத தாண்டி எப்ப சரியாகுதோ அப்பப்பலாம் நான் அந்த பணத்தை சேர்த்து தரேன் அப்படிங்கிற ஒரு கிராஜுவலான ஒரு பாதையை நோக்கி இதை பயணிக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இது நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான முதல் தகவலா இருக்கு. இப்ப ரெண்டாவது மிக முக்கியமான விஷயங்க, முதலமைச்சரோட நாற்காலியை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் போடுற இமேஜ் அத்தனையுமே பாருங்க, ஒரு வெள்ளை கலர் டவல் போட்ட ஒரு நாற்காலியில முதலமைச்சர் விஜய் அவர்கள் உட்கார்ந்திருப்பாங்க. அடுத்தடுத்த பிக்சர் பாருங்களேன், அந்த நாற்காலியில அந்த வெள்ளை டவல் இருக்காது. இது என்னப்பா விஷயம், டவல் இருக்கு டவல் இல்லை, இது என்ன பெரிய மேட்டர்னா, இதை என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து ஒரு அரசாங்க பதவியில உட்கார்றவரு ஒரு வெள்ளை கலர் டவர் போட்ட ஒரு நாற்காலியில உட்காருவாரு. சாமானியர்கள் அவரை பார்க்க வர்ற அந்த விசிட்டர்ஸ்லாம் சாதாரண ஒரு நாற்காலியில உட்காருவாங்க. இது சமத்துவமின்மையின் வெளிப்பாடு. நான் அதிகாரத்தில் இருக்கேன், நீ அதிகாரத்தில் இல்லை அப்படிங்கிறத சேர் மூலமா கடத்தல ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை இருக்கக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் வைக்கல. இந்த விமர்சனத்தை நமக்கு இது பத்திலாம் ஒரு அட்ரஸ் பண்ற ஐடியாவே முதல்ல இல்லை. ஆனா இந்த விமர்சனத்தை யார் வச்சிருக்காங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் இந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த விமர்சனம் அவங்க வச்ச அடுத்த நாள் முதலமைச்சரோட சேர்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை துண்டானது போயிடுச்சு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனா என்னை கேட்டீங்கன்னா, பர்சனலா ஒரு வெள்ளை துண்டு போட்ட அதிகாரத்தை நான் இருக்கேன்னு காமிக்கிறதுக்காண்டி வெள்ளை துண்டு போடுறாங்களாலாம் எனக்கு தெரியல. அது ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நேரமா முதலமைச்சர் அந்த சேர்ல உட்கார்றாரு. பொதுமக்களோ அவரை பார்க்க வர்ற விசிட்டரோ என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க, 5 to 10 நிமிஷம் அவங்க உட்காருவாங்க. ஆனா இவர் ரொம்ப நேரமா ஒவ்வொருத்தங்களா வர பார்த்துட்டே இருப்பார். ஆனா இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உடல்நல பிரச்சனைகள் பார்க்க வர்ற பொதுமக்கள் 5-10 நிமிஷம் உட்கார்றவங்களுக்கு இருக்காது. அதனால ஒரு
கம்ஃபர்டபிளுக்காண்டி தான் இந்த வெள்ளத்துண்டை பயன்படுத்துறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை கலர் வேட்டி கட்டியிருப்பாங்க, வெள்ளை கலர் வேட்டி அழுக்காயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த வெள்ளத்துண்டை பயன்படுத்துவாங்க. இதுல சமத்துவமின்மை அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கணுமா அப்படிங்கிறது தான் எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வந்து சமத்துவமின்மை வெளிப்பாடுங்கிற விமர்சனம் வந்தோடனே எப்பா வெள்ளத்துண்டை தானே எடுக்கணும், எடுத்துறேன், வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வராத குரல் வெளியிலேந்து வந்தாலும் அந்த குரல்ல ஒரு நியாயம் இருந்தா அந்த விஷயத்தை அவர் ஏத்துக்கிறார். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, சரிப்பா ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு சேர்னா பொதுமக்களுக்கும் கம்ஃபர்டபிளான சேர் போடுங்க, முதலமைச்சரும் கம்ஃபர்டபிளான சேர் போடுங்க, ரெண்டு சேரும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் எங்களோட விஷயமே தவிர இந்த சேருக்கு அந்த சேருக்குமான வித்தியாசத்தை காமிக்காதீங்க அப்படிங்கறத நாங்க சொல்ல வர மிக முக்கியமான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனம் முன் வச்சாங்க. அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் சேர் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய இரண்டாவது மிக முக்கியமான தகவலா இருக்கு. இப்போ மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போலாம். சார் பதிவாளர் அலுவலகம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பத்திரப்பதிவு செய்யறதுக்கு, திருமணங்களை பதிவு செய்யறதுக்கு, வில்லங்க சான்று வாங்குறதுக்கு, இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு சேவைகளை பெறதுக்காண்டி சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு பொதுமக்கள் போயிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப துயரமான விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த அரசாணையை பார்க்கும்போது. சைடில் போடுறேன், நான் சார் பதிவாளர் அலுவலகம் தமிழகத்தில் ஒரு 550 சொச்சம் அலுவலகங்கள் இருக்கு. இந்த அலுவலகங்கள் அத்தனையிலுமே சிசிடிவி கேமரா இருக்கு. சிசிடிவி கேமரா வழியா நான் செக் பண்ணும்போது ஒரு அதிகாரி இங்க உட்கார்ந்துருக்காரு, சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் உட்கார்ந்துருக்காங்க, பொதுமக்கள் அத்தனை பேரும் நின்னுகிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி நடைமுறை? இது ரொம்ப நாட்களா நிறைய அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க, பொதுமக்களை நிப்பாட்டக்கூடாது, உட்கார வச்சு பேசணும், உட்கார வச்சு பேசணும் அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க. ஆனா உட்கார வச்சு பேசுற மாதிரி தெரியல. இப்போ நாங்க வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிடுறோம், இந்த விஷயத்தை நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும், நீங்க ஃபாலோ பண்றீங்களா ஃபாலோ பண்ணலையாங்கிறத சிசிடிவி மூலமா நாங்க செக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பொதுமக்கள் வந்தாங்கன்னா ஒரு 2 சேரானது அந்த அரசு அலுவலர் இருக்கார்ல அவர் ஏத்தாப்புல 2 சேர் கம்பல்சரி அங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கூடுதல் சேரை பயன்படுத்தலாம், ஆனா 2 சேர் மஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரசாங்கம், ஒரு அரசு அலுவலர்கள் சுதந்திரம் வாங்கி இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு பொதுமக்களை நிப்பாட்டி பேசிட்டு இருக்காங்க. இதையே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா சமத்துவம் அப்படிங்கிறது என்ன, நான் ஒரு பெட்டிஷனோட உங்கள்கிட்ட வரேன், சார் உட்காருங்க சார், உங்க விஷயம் என்ன சார், உங்க பிரச்சனை என்ன சார் தானே கேட்கணும். நிப்பாட்டி இப்படி உன் பிரச்சனை என்ன, நீ வா நாளைக்கு வா, இல்ல நாளை கழிச்சு வா அப்படின்னு சொல்றது எந்த மாதிரி டோனு? இதை அவரு உடனடியா அவரோட கவனத்துக்கு இது வந்தோடனே இந்த விஷயத்தையும் அவரு சுற்றறிக்கை போட்டு நடவடிக்கை எடுத்து போடுவேன், ஒழுங்கா சேர் போடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுவும் எனக்கு முக்கியமா பட்டுச்சு, அதனால தான் அந்த வீடியோல ஆட் பண்ணேன். இப்போ நாலாவது ஃபைனலான ஒரு விஷயத்தை நோக்கி நகருவோம். அதாவது வாத்தி ரைடு அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸரான ஒன்று. அதாவது விஜய் நான் ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கு இந்த வாத்தி ரைடு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. அதே வாத்தி ரைடை அரசாங்கத்தில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். போதைப் பொருளுக்கு எதிராக தன்னுடைய மிக முக்கியமான முயற்சிகள் அத்தனையுமே ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. டாஸ்மார்க் விஷயத்துல ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறாருங்க. இந்த டாஸ்மார்க்ல இருக்கக்கூடிய லூப்போல அத்தனையுமே வந்து முழுக்க முழுக்க வந்து நிப்பாட்டணும். இந்த லூப்போல ஒழிச்சாவே, இந்த போதையை பாதி கம்மி பண்ணாவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்க முக்காவாசி சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்புறாங்க அப்படிங்கிற தகவலானது கிடைக்குது. இப்போ இதனால நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 717 டாஸ்மார்க் கடையை மூடணும்னு சொன்னாங்கல்ல, இதுவரைக்கும் 150 டாஸ்மார்க் கடைகள் அதிகாரப்பூர்வமா மூடப்பட்டிருக்கு. எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே அதை வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. சில டாஸ்மார்க் கடைகளை நம்மளுடைய தாவேக்கா எம்எல்ஏக்கள் போயிட்டு இந்த கடையை மூடணும், இந்த கடையை மூடலனா நானே போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி மிச்ச கடைகள் ஒரு நாளைக்கு 50 கடைகளை மூடணும். ஏன்னா கடை மூடுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மதுகள்லாம் வேற இடத்துக்கு எடுத்துட்டு போனோம், அங்க இருக்கக்கூடிய பணியாளருக்கு வேற இடத்துல இடம் பார்த்து கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்ல. ஒரு நாளைக்கு 50 கடையை மூடணும் அப்படிங்கிற இலக்கோட 717 கடைகளை 2 வாரத்துல மூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக தீவிரமா ஆளும் அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இப்போ சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டசபையில் சொல்லியிருப்பாங்க, இங்கே கடையை மூடிட்டு அங்கே சந்து கடை ஓப்பன் பண்ணீங்கன்னா அங்கே வந்து சட்டவிரோதமாக மது விற்கப்பட்டா அதை என்ன பண்ணுவீங்கன்னா ரெய்டு போவோம் அப்படிங்கிற விஷயத்த ரெய்டு போய் சொல்லியிருக்காங்க. சென்னையில் ரெய்டு போயிருக்காங்க. ரெய்டு போய் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 700 சொச்சம் மது பாட்டில் நினைக்கிறேன், அந்த மது பாட்டில்களை பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 16 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சட்டவிரோதமாக மது விற்றதுனால. இதையும் கடந்து நீங்கள் போனீங்கன்னா சில விஷயங்களை சட்டவிரோதமாக மது விற்கப்படும் போது ஒரு போலீஸ்கார் வந்து அதை கவனிக்கலன்னா அந்த போலீஸ்கார் மேடையும் இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல மதுக்கடையை மூடணும், மதுக்கடையை மூடுறதை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எம்எல்ஏ. சட்டவிரோதமா மது விற்பனை பண்றதுக்கு ரெய்டு போறாங்க. ரெய்டு ஒழுங்கா போகாத போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம போதையை ஒழிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அரசாணை போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, கல்லூரிகளையும் பள்ளிகளையும் இந்த விஷயத்தை நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அரசாணையும் போடப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான பல செய்திகளை இந்த வீடியோவில் நான் எடுத்து வந்திருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையா இருக்கு. நம்ம சேனல் ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா தாவேக்கா அரசாங்கம் பண்ற சரி தப்பு எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதா
என்னுடைய பிரதானமான பெரிய கடமையா இருக்கு. அதாவது முதல்வர் விஜய் அவர்களோட அரசியலை அப்படியே டைரி எழுதணும், ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய இலக்கா இருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.